நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. For the very first time, have an immediate answer. Only comprehensive cardiac center in this region. Yet another thing even greater to North Chennai: compassion, quality, and the promise of care that truly touches lives. மன்ற உறுப்பினர் மாண்புமிகு டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கும், மாதாவரம் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சுதர்சனம் ஐயா அவர்களுக்கும், நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ரூபி மனோகரன் அவர்களுக்கும் நன்றி வரவேற்பும். We welcome our cardiothoracic surgeon Dr. Musa Kumhi and our beloved Dr. Ashwani Latha, our interventional cardiologist. எங்களின் நிர்வாகத்தின் சார்பாக வந்துள்ள மருத்துவமனையின் தலைவர், நிர்வாக இயக்குநர்கள், பங்குதாரர்கள், இந்தியன் வங்கி அலுவலர்கள், நலம் விரும்பிகள், நண்பர்கள், எங்களுடைய வெண்டாஸ், மருத்துவர்கள், மருத்துவமனையில் உடன் பணிபுரியும் பணியாளர்கள் அனைவரையும் நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்கிறோம். ஒரு சிறுமுறையை மட்டும் முன்னிறுத்தி விழாவின் மற்ற நிகழ்வுகளுக்கு வழிவிடுகிறேன். சற்றேறக்குறைய சென்னையின் மக்கள் தொகையில் 1/3 பங்கை கொண்டுள்ள வட சென்னை ஒரு முழு நேர இதய அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் முழு நேர இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்டை கொண்டு கேத்லாப் சேவை மற்றும் அறுவை சிகிச்சை இரண்டையும் துவங்க இருப்பதன் மூலம் வட சென்னையின் முதல் மற்றும் முழுமையான இதய சிகிச்சை மையத்தை மெரிடியன் மருத்துவமனை சாத்தியமாக்கியுள்ளது. அவசர காலங்களில் கோல்டன் ஹார் எனப்படும் குறித்த நேரத்தில் வடசென்னை மூலம் மெரிடியன் மருத்துவமனை இத்தகைய சேவைகளை மனதில் கொண்டு ஒரு கூட்டமைப்பால் உண்டாக்கப்பட்டது. கூட்டமைப்பின் தலைவர் மற்றும் இயக்குநர்கள் கட்டுமான வணிகத்தில் இருப்பதால் இத்தகைய மருத்துவ வட்டாரத்தில் அரிதாகவே காணக்கூடிய கிரீன் பில்டிங் எனப்படும் பசுமை கட்டிடம், இது ஆக்சுவலி ஒரு கிரீன் பில்டிங், இது சாத்தியமாகி இருக்கிறது. ஏற்கனவே எம்சி அவர்கள் குறிப்பிட்டபடி இந்த மருத்துவமனை அமைச்சர் அவர்களால் துவங்கப்பட்ட மருத்துவமனை. இந்த சேவை மட்டுமல்லாது வட சென்னையின் முதல் மற்றும் முழுமையான புற்றுநோய் சிகிச்சை மையமாகவும் மெரிடியன் மருத்துவமனை விளங்குகிறது. புற்றுநோய் மருத்துவத்தின் all 3 modalities, மெடிக்கல் ஆங்காலஜி, சர்ஜிக்கல் ஆங்காலஜி, மிக அதிக முதலீடு தேவைப்படும் ரேடியேஷன் ஆங்காலஜி, இந்த 3 மோடாலிட்டிஸையும் கொண்டுள்ள வடசென்னையின் ஒரே மருத்துவமனையாக மெரிடியன் மருத்துவமனை திகழ்கிறது. இத்தகைய உலகளாவிய மருத்துவ சேவைகளை ஊர் முழுக்க கொண்டு போய் சேர்ப்பதே எங்கள் நோக்கம். இத்துடன் இந்த வரவேற்புரையை முடித்து மற்ற நிகழ்வுகளுக்கு வழிவிடுகிறேன். எங்கள் சுப்பிரமணியம் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களை கௌரவிக்க திரு ரூபி மனோகரன் சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்.
அடுத்தபடியாக நாகனி சிறப்பு நினைவு பரிசு நாட்டு சுமார் 300 படுக்கை அறைகள் கொண்ட இந்த மருத்துவமனை கடந்த 4.5 ஆண்டு காலமாக மிக சிறப்பாக இங்கு இருக்கின்ற மக்களுக்கு மருத்துவ வசதிகளை செய்து தந்து கொண்டிருக்கின்றது. படிப்படியாக வளர்ந்திருந்து இன்றைய தினம் வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மருத்துவமனையிலே இருதய சிகிச்சை பிரிவு ஒன்று முழு நேர அளவிலே இங்கே வந்திருப்பது எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கின்றது. அண்ணன் ராஜரத்னத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அவர் சிவில் இன்ஜினியர். பெரிய பெரிய கட்டிடங்களை வட சென்னையிலே குறிப்பாக மாதவரத்திற்கு வந்து பெருமை சேர்த்தவர். அதற்கு முன்னெல்லாம் மாதவரம் சாதாரண குடிசைகள் அதிகமாக நிறைந்த பகுதி. இப்போது மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து விட்டதால் இந்த குடிசைகளெல்லாம் கட்டிடம் மாறி 18 அடுக்கு மாடிகளெல்லாம் கட்டப்படுகின்ற மாதவரமாக இப்பொழுது உருவாகி இருக்கிறது. என்பதை பொறுத்தவரை தனியார் மருத்துவமனைகள் என்பது குறைவாக இருக்கிறது என்பது இங்கு இருக்கும் மக்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டிருந்த ஒரு கோரிக்கையாக இருந்தது. அந்த விதத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சியை அமைத்த பொழுது இந்த அரசின் 2 கண்களாக இருக்கும்போது மருத்துவம் மற்றும் கல்வி என்று கூறியிருந்தார். அந்த வகையில் மருத்துவத்துறை அரசாங்கம் மட்டுமே செய்து முடிக்க முடியாது என்ற வகையில் இன்று ஒரு தனியார் மருத்துவமனை சிறப்பாக இந்த பகுதியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு தெரிந்து நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் குழுப்பினராக இருந்தாலும் சரி, எங்கள் கட்சியினர் யாராக இருந்தாலும் சரி, உடனடியாக இந்த மருத்துவமனைக்கு வந்து வைத்தியம் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் சிறப்பான ஒரு மருத்துவம் இங்கே வழங்கப்படுகிறது என்ற விதத்தில் எங்களுக்கு வந்து இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. நாங்கள் இங்கே இருக்கும் பல துறைகளில் இருக்கும் மருத்துவர்களை அணுகி பேசும்பொழுது இங்கே பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் சிகிச்சை பெறுவார்கள் என்பதில்லை. இந்த முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டமும் இங்கே செயல்படுத்துகிறார்கள். ஆனால் ஏழை மக்களும் இங்கே வந்து சிறப்பான மருத்துவ வசதியை பெற்று அதை முழுவதுமாக அரசாங்க செலவிலேயே அவர்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த மருத்துவமனையில் இருக்கும் பல துறைகளில் ஒரு குறையாக இருந்த அந்த குறையை இன்று நீக்கியிருக்கிறார்கள். நமது மாதம் சுரேசன் சார் சொன்ன மாதிரி இங்கே ஏற்கனவே கேன்சருக்கு வந்து ரேடியேஷன் தெரப்பி, சர்ஜிக்கல் ஆங்காலஜி, மெடிக்கல் ஆங்காலஜின்னு எல்லாமே இருந்தது. கார்டியோகிராசிக் அப்படின்றது முழு நேரத்தில் இந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. குறிப்பாக இன்று இருக்கும் காலகட்டத்தில் கேன்சர் அதிகமாக இருக்கிறது. அதே போல் வந்து இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்றது. ஸோ பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி வந்த உடனேயே அன்றே அவர்களுக்கு அந்த குறையை நிவர்த்தி, அந்த நோயை நிவர்த்தி செய்யும் விதமாக அந்த ஆஞ்சியோபிளாஸ்டி செய்வதும் இங்கே வந்திருப்பது என்பது வரவேற்கத்தக்கது. இந்த மருத்துவ சுற்றுலாவுக்காக தமிழ்நாட்டிற்கு வருபவருடைய எண்ணிக்கை ஆண்டுக்கு 25 லட்சம் பேர் மருத்துவ சுற்றுலாவுக்காக உலகின் 70க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து வருகிறார்கள். உலகின் 70க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து 25 லட்சம் பேர் தமிழ்நாட்டிற்கு மருத்துவ பயன் பெறுவதற்கு மருத்துவ சுற்றுலாவுக்காக வருகிறார்கள். இதுவே ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டிலிருந்து தான் பல்வேறு நாடுகளுக்கு மருத்துவ வசதிக்காக நாம் செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் இன்றைக்கு 70க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருப்பவர்கள் தமிழ்நாட்டிற்கு மருத்துவ சுற்றுலாவுக்கு வருகிற நிலை என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு வருகிற வெளிநாடுகளைச் சேர்ந்த மருத்துவ சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் 25% பேர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் என்கின்ற விஷயத்தை ஒன்றிய அரசு இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. அந்த அளவுக்கு இன்றைக்கு அரசு மருத்துவ நிர்வாகங்களும் தனியார் மருத்துவமனைகளும் ஒருங்கிணைந்து மிக சிறப்பான மருத்துவ சேவையை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை இன்றைக்கு அரசு எந்த வகையிலெல்லாம் மருத்துவ வசதிக்காக ஒருங்கிணைந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு உணர்ந்து பார்க்க வேண்டும்.
முத்தமிழறிஞர் கலைஞர்களால் உருவாக்கப்பட்டது மருத்துவ காப்பீட்டு திட்டம். அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் கூட ஒன்றிய அரசு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் துவக்கி வைத்திருந்தாலும் இந்த 2007-2008 ஆண்டுகளிலேயே முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலில் இந்த காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். நான் மனதார பாராட்டுகிறேன். இன்னொரு செய்தியும் உங்களுக்கு தெரியாது. இந்த இடத்திலே இந்த இடம் வாங்கும்போது இந்த இடத்திலே பல மாடி கட்டிடங்கள் கட்டி அதன் மூலமாக கிடைக்கின்ற லாபத்தை வைத்து பல அடுக்குமாடி கட்டிட வளாகங்களை கட்ட வேண்டும் என்றெல்லாம் முதலிலே இந்த இடம் வாங்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் நமது சட்டமன்ற உறுப்பினரும் ரத்னம் அவர்களும் இணைந்து எவ்வளவோ அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டி கொண்டிருக்கிறோம், பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் சேவை மனப்பான்மையோடு இந்த மருத்துவமனையை உருவாக்க வேண்டும் என்று எண்ணம் அவர்களுக்கு உதயமாகி இதை ஒரு சேவை மையமாக இங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை செய்தியும் சொல்லி அவர்களை பாராட்டி இந்த மருத்துவமனை மேலும் மேலும் இந்த பகுதி மக்களுக்கு நல்லதொரு அரிய சேவை செய்ய வேண்டும் என்று விரும்பி உங்களுடைய வாழ்த்துக்களோடு என்னுடைய வாழ்த்துக்களை இணைத்து வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி.